गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्या स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை மாதம் 13ஆம் தேதி ஜெயநாம சம்வத்சரம் உத்தராயணம் கிரீஷ்ம ருத்து மிதுன மாதம் ஆனி மாதம் கிருஷ்ணபக்ஷம் த்விதீய திதி திருவோண நட்சத்திரம் அமிர்த யோகம். இப்பேற்பட்ட வசத்தியான இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 60வது தசகம் கோபி வஸ்திராபகரணம்ங்கிறதான டைட்டிலுடைய 60வது தசகத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீமத் பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தில் கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை சொல்லிட்டு வரத்தே கிருஷ்ணனுடைய பால லீலைகளெல்லாம் சொல்லிட்டு வந்தாள். குழந்தையாக இருந்த கிருஷ்ணன் பண்ண பல லீலைகளை சொல்லிட்டு வரத்தே ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் இது கோபி வஸ்திராபரணம்ங்கிற கட்டம். அங்கே நந்தவிரஜத்தில் இருக்கப்பட்ட சின்ன குழந்தைகளெல்லாம் கன்னி ஸ்திரீகளெல்லாம் குமாரிகளெல்லாம் இந்த கிருஷ்ணனே தனக்கு பர்த்தாவாக வர வேண்டும் என்று நினச்சி பார்வதி தேவியை நோக்கி தபஸ் பண்ணாள். அதை பாகவத்தில் சொல்லியிருக்காள். ஹேமந்தே பிரதமே மாசே, ஹேமந்த ருத்துனுடைய பிரதம மாதங்கிறது மார்கழி மாதம். அந்த மார்கழி மாதம் ஒரு நோன்பு ஒன்று பண்ணுவாள். ஒரு மாதம் முழுக்க விடிகாலம்பர வேளையில் எழுந்திருந்து யமுனை நதிக்கு போய் அங்கே ஸ்நானம் பண்ணி அங்கே யமுனை நதியினுடைய கரையில் மணல்னால் அம்பாளுடைய ரூபத்தை உண்டாக்கி அந்த தேவி
பார்வதி தேவிக்கு அர்ச்சனை பண்ணி ஒரு மகாமந்திரத்தை ஜெபிப்பாளாம். அந்த மகாமந்திரம் என்னென்னா, எங்களுக்கெல்லாம் தேவி அனுகிரகம் பண்ணணும், எங்களுக்கு பர்த்தாவாக அந்த நந்தகோபனுடைய குழந்தையான கிருஷ்ணனே எங்களுக்கு கணவனாக வர வேண்டும் என்று மந்திரம். காத்யாயனி மகாமாயே மகாயோகின்யதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிம்மே குருதே நமஹ. ஏ தேவி காத்யாயனி, ஏ பராசக்தி அம்பாளே, பார்வதி தேவியே, உனக்கு நமஸ்காரம். உனக்கு நாங்கள் அர்ச்சனாதிகள்லாம் பண்ணி நோன்பு இருக்கோம் 1 மாத காலம். இந்த விடிகாலம்புற வேளையில் இந்த யமுனையில் ஸ்நானம் பண்ணி உன்னை அர்ச்சனை பண்ணி ஆராதிக்கிறோம். நீ எங்களுக்கு அந்த நந்தகோபன் உடைய சுத்தனான கிருஷ்ணனை எங்களுக்கு கணவராக வரத்துக்கு அனுகிரகம் பண்ணணும்னு ஸ்தோத்திரம் பண்ணுவாளாம். இது பாகவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தசமஸ்கந்தத்தில் 22வது அத்தியாயத்தில் முதல் 27 ஸ்லோகங்களில் இந்த கோபி வஸ்திராபகரணம்ங்கிறதான எபிசோடு வர்ணிக்கப்பட்டிருக்கு. அதையே இங்கே பட்டத்திரி 60வது தசகத்தில் 11 ஸ்லோகங்களில் வர்ணிச்சிருக்காள். அழகா பகவானை ஆராதிக்கிறத பல மார்க்கங்களில் நம்மகிட்ட பக்தி பண்ணலான்னு சொல்லியிருக்கு. ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரியாக பக்தி பண்ணி பகவான் அடைஞ்சிருக்காள். கம்சன் பயத்தினால் அடைஞ்சான். சிசுபாலாதிகள் பகவான்கிட்ட துவேஷ மனப்பான்மையை வச்சு அவன் அடைஞ்சாள். இப்படி ஒவ்வொருத்தருக்கு தெரிஞ்ச மாதிரி பக்தி பண்ணியிருக்காள். இந்த கோபிகைகள் பகவான்கிட்டக்க பிரேமே, அவன் மேலே ரொம்ப அந்யாதிருஷ்யமான ஒரு லவ், காதல் வச்சு அவனையே அடைய வேண்டும்னு எண்ணி இருந்தாள். அது ஒரு சக்தியான ஒரு பக்தி. அதுதான் பாகவத்தில் சொல்கிறதே சொல்வாள் கோபிகா கீதத்தில். தன்மனஸ்காக ததாலாபாக தத்விசேஷ்டாக ததாத்மிகாக தத்குணானேவ காயந்தியா நான் ஆத்மாகாராணி சஸ்மரு. வேற ஒன்றையுமே ஞாபகம் வச்சுக்கலையாமல் இந்த கோபஸ்திரீகள் எப்பொழுதும் பகவானை அடைய வேண்டும்னு பக்தி பண்ணி அது தீவிரமாக போய் லோகத்தில் எல்லாத்தையும் மறந்தாளாம். பகவானையே எண்ணி எண்ணி உருகினாளாம். அப்பேற்பட்ட அந்யாதிருஷ்யமான பக்தியை வச்சிருந்த கோபஸ்திரீகள் பரமஹம்ச கதிக்கு மேலே வசத்தியாக போயிட்டாளாம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அப்படி இந்த 60வது தசகத்தில் பட்டத்திரி பாகவதத்தில் சொல்லப்பட்ட கோபி வஸ்திராபகரணங்கிற எபிசோடை 11 ஸ்லோகங்களில் சொல்லியிருக்காள். அதை இன்றைக்கி நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணீயே கோபி வஸ்திராபஹரணம் நாம ஷஷ்டிதமம் தசகம். மதனாதுர சேதசோன்வகம் பவதங்கிரித்வயதாஸ்ய காம்யயா யமுனா தடசீம் நிசைகதீம் தரலாக்ஷ்யோ கிரிஜாம் சமார்ச்சிச்சன்னு. இதான் முதல் ஸ்லோகம். மதனாதுர சேதசோன்வகம். அன்வகம் நாள், ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் விடாமல் தினசரி அன்வகம், ஒவ்வொரு நாளும் இந்த கோப கன்னிகைகள் பகவான் மேலே கிருஷ்ணன் மேலே வச்சிருந்த காதல்னால் உருகி போனார்கள். மதன ஆதுர சேதசா. மதனம்னா மன்மதனுக்கு பேர். மதனாதுர சேதசா, அவள் மனசெல்லாம் கிறங்கி போயிருந்துதான், மயங்கி போயிருந்துதான் பகவான் கிருஷ்ணன் மேலே அவள் வச்சிருந்த காதல்னால். அதனாலேயே மயங்கி போய் ஒவ்வொரு நாளும் அவனையே நினச்சிட்டு இருப்பாளாம். மதனாதுர சேதசோன்வகம் பவதங்கிரித்வய தாஸ்ய காம்யயா. தாஸ்ய காம்யயா, பகவானுக்கு தாஸ்யம் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும். அவனுடைய பாதார விந்தங்களில் விழுந்து பவத அங்கிரி துவய தாஸ்ய காம்யயா. துவயம்னா 2. உன்னுடைய 2 கால்கள்லேயும் அவள் விழுந்து அதுக்கு அந்த சரணங்களுக்கு சேவை பண்ணணுங்கிறதாக அவளுக்கு எண்ணம். அப்படி ஒரு பக்தி அவளுக்கு. பவத் அங்கிரி துவய தாஸ்ய காம்யயா, உனக்கு தாசிகளாக இருந்து சர்வெண்ட்டுகளாக இருந்து உன்னை சேவை பண்ணணுங்கிறதாக நினச்சாலாம். அப்படி நினச்சி அவள் என்ன பண்ணாள், உன்னையே பத்தியாக அடைய வேண்டும், தங்கள் கணவனாக அடைய வேண்டும் என்று நினச்சி அதுக்காக ஒரு காத்தியாயினி விரதம்னு ஒரு விரதம்,
அது மார்கழி மாதம் அந்த குளிர் காலத்தில் ரொம்ப அதிகாலையில் எழுந்திருந்து யமுனை நதிக்கரைக்கு போய் ஸ்நானம் பண்ணி அந்த நதிக்கரையில் அந்த மணல்னால் அழகாக பார்வதி பிம்பத்தை உண்டாக்கி அதுக்கு அர்ச்சனை பண்ணி பார்வதி தேவியான காத்தியாயினிக்கு அர்ச்சனை பண்ணுவாளாம். சமார்ச்சி சென்னு கிரிஜாம் யமுனா தடசீம்னி சைகதீம். அங்கே மணல்னால யமுனையினுடைய தடத்தில் கரையில் மணல்னால பராசக்தி பார்வதி தேவியினுடைய ரூபத்தை உண்டாக்கி அதுக்கு சமார்ச்சி சென்னு கிரிஜாம். கிரிஜானா பார்வதி தேவி, காத்தியாயினான பார்வதி தேவியே அவ ஆராதிப்பாளாம். தங்களுக்கு கணவனாக கிருஷ்ணன் வர வேண்டும் என்று எண்ணி அதுதான் இந்த முதல் ஸ்லோகத்தில் சொன்னாள். மதனாதுர சேதசோன்வகம் பவதங்கிரித்வய தாஸ்ய காம்யயா யமுனா தடசீம்னி சைகதீம் தரலாக்ஷ்யோ கிரிஜாம் சமார்ச்சி சென்னு. அன்வகம் மதனாதுர சேதசா தரலாக்ஷ்யா. தரலாக்ஷ்யன்னா அவ கண்கள் அப்படி பயந்தது மாதிரி இருக்குமா, அப்படி மருண்டு விழிகள் இருக்கும் அவளுக்கு, அந்த கோபிகைகளுக்கு. அதனால் அவளுக்கு தரலாட்சிகள்னு பேர். மதனாதுர சேதசோன்மகம் பவதங்கிரித்வய தாஸ்ய காம்யயா யமுனா தடசீம்னி சைகதீம் தரலாக்ஷ்யோ கிரிஜாம் சமார்ச்சி சென்னு. இதுக்கு அன்வயம் அன்வகம் ஒவ்வொரு நாளும் மதனாதுர சேதசா தரலாக்ஷ்யா. காமதேவனால உந்தப்பட்ட அந்த மருள் விழியார்கள் கோபகன்னியைகள் பவதங்கிரித்வய தாஸ்ய காம்யயா உன்னுடைய தாமரை பூ போன்ற 2 கால்களுக்கும் சேவை பண்ண வேண்டும்ங்கிற எண்ணத்தோடு கூட உன்னை தங்கள் பதியாக அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட யமுனா தடசீம்னி சைகதீம் கிரிஜாம் சமார்ச்சி சென்னு. யமுனனுடைய கரையில் மண்ணுனால பார்வதி தேவி கிரிஜா அவள் ரூபத்தை உண்டாக்கி சமார்ச்சி சென்னு அர்ச்சனை பண்ணி ஆராதிச்சாள்னு சொல்லப்பட்ட முதல் ஸ்லோகம். மதனாதுர சேதசோன்வகம் பவதங்கிரித்வய தாஸ்ய காம்யயா யமுனா தடசீம்னி சைகதீம் தரலாக்ஷ்யோ கிரிஜாம் சமார்ச்சி சென். 2வது ஸ்லோகத்தில் சொல்றாள், தவநாம கதாரதாசமம் சுதிருஷ பிராதருபாகதா நதீம் உபஹாரசதைஹ அபூஜயன் தைதோ நந்தசுதோ பவேதிதி. சுதிருஷான்னா நல்ல கண்களை, அழகான கண்களை உடையவர்கள்னு அர்த்தம். சுதிருஷா தவ நாம கதாரதாக, அவள் எப்பேற்பட்டவாள், உன்னுடைய கதைகள் உன்னுடைய பேரு இதெல்லாம் எப்போ பார்த்தாலும் வாயால் சொல்லிகிட்டே இருப்பாள். உன்னுடைய லீலைகள் கதைகள் உன்னுடைய பெயர் நாமம் இதை எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருப்பாள். அப்பேற்பட்டவாள், அதில் அபிருச்சி உண்டு அவளுக்கு. தவநாம கதாரதாக பிராத்தசமம் நதீம் உபாகதாக, விடிகாலம்பரையிலேயே எழுந்திருந்து எல்லாரும் கோஷ்டியாக அந்த யமுனா நதியினுடைய கரைக்கு போய் சேருவாள், அங்கே போய் ஸ்நானம் பண்ணுறதுக்கு. அபூஜயன் உபஹாரசதைஹி, உபஹாரசதைஹி நிறைய எல்லா விதமான ஆராதிக்க வேண்டிய வஸ்துக்கள் எல்லாம் எடுத்துன்னு போவாள், புஷ்பங்கள் பழங்கள் எல்லாம் எடுத்துன்னு போவாள். எடுத்துன்னு போய் நந்தசுதா தைதா பவேதிதி, தங்களுக்கு நந்தகுமாரன் இருக்கானே, நந்தகுமாரன் யாரு, கிருஷ்ணர், நந்த ராஜாவினுடைய பிள்ளை. நந்தசுதன் தங்களுக்கு பதியாக வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட பூஜை பண்ணுவாளாம். மகாமந்திரத்தை சொல்லி காத்யாயனி மகாமாயே மகாயோகின்யதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிம்மே குருதே நமஹாங்கிற மந்திரத்தை சொல்லி ஆராதிப்பாள். ஒவ்வொரு நாளும் காலம்பரை அப்படி 30 நாளைக்கு இந்த மார்கழி மாதம் முழுக்க அப்படி நோன்பு இருப்பாளாம், மார்கழி நோன்பு. அதுதான் இந்த சொன்னாரிங்க. தவநாம கதாரதாசமம் சுதிருஷா பிராதருபாகதா நதீம் உபஹாரசதைஹி அபூஜயன் தைதோ நந்தசுதோ பவேதிதி.
தங்களுக்கு கிருஷ்ணன் பதியாக வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு பூஜை பண்ணாலாம் கிரிஜாவை, பார்வதி தேவியை. இதி மாசம் உபாஹிதம் விரதாக தரலாக்ஷீஹி அபிவீக்ஷதா பவான் கருணாமிருதுலோ நதீதடம் சமயாசீத் ததனுகிரகேச்சயா. இப்படி இந்த மருண்ட விழிகளை உடைய அந்த கோபஸ்திரீகள் மாசம் முழுக்க ஒரு விரதம், காத்தியாயினி விரதம்ங்கிறதான விரதத்தை செஞ்சுட்டு வராளுங்கிறத தெரிஞ்சுண்டு, ஹே குருவாயூரப்பா, நீ இதை தெரிஞ்சுண்ட தன்னையே அவள் கணவனாக வர வேண்டுமென்று வரித்து பார்வதி தேவியை நோக்கி பூஜை பண்ணுறாள். விடிகாலம்புற வேளையில் எழுந்து போய் மார்கழி மாதம் முழுக்கங்கிறதா தெரிஞ்சுண்டு, இதி மாசம் உபாஹிதம் விரதாக, இப்படி ஒரு மாத காலம் மார்கழி மாதம் முழுக்க அந்த கோபஸ்திரீகள் கோப கன்னியைகள் இப்படி விரதம் இருந்ததை தெரிஞ்சுட்டே நீ எப்பேற்பட்டவன்? பவான் கருணா மிருதுலகா, நீ ரொம்பவும் கருணையுடையவன். யூ ஆர் அ மர்சிஃபுல் பர்சன், யூ ஆர் அ பர்சன் வித் கம்பேஷன். அப்படி ரொம்ப கருணையுடைய ஹிருதயத்தை உடையவன் நீ. கருணா மிருதுலோ நதி தட்டம் சமயாசி தது அனுகிரகேச்சையா, அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும். இவ்வளவு ரொம்ப மனமுருகி அவள் பிரார்த்திக்கிறாளே இந்த தேவியை, கிருஷ்ணன் தன்னோட சேரணும், தங்களுக்கு பதியாக வரணும்னு நினச்சிட்டு விரதம் இருந்திருக்காளே, ஒரு மாத காலம் இப்படி விரதம் இருந்திருக்காளேன்னு நினச்சிட்டு அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு இந்த மாத கடைசியில், மார்கழி மாத கடைசியில் நீ ஒரு நாளைக்கு அந்த யமுனா நதியினுடைய கரைக்கு நீயும் போய் சேர்ந்தே அவளை அனுகிரகம் பண்ணணுங்கிற எண்ணத்தோடு கூட இருந்தாள். இது 3வது ஸ்லோகம். இது இதி மாசம் உபாஹிதம் விரதாக தரலாக்ஷீஹி அபிவீக்ஷதா பவான் கருணாமிருதுலோ நதீதடம் சமயாசி ததனுகிரகேச்சயா. அவளுக்கு அனுகிரகம் பண்ணுங்கிற எண்ணத்தோடு கூட நீங்கள் போய் சேர்ந்தேங்கிறாள். பகவான் அங்கே போய் சேர்ந்து அவளுக்கு கொஞ்சம் உபத்திரவம் கொடுக்குற மாதிரி பண்ண போகிறாள், வஸ்திரத்தெல்லாம் அபகரிக்க போகிறாள். அங்கே போய் அனுகிரகம் பண்ணுங்கிற எண்ணத்தோடு கருணாமூர்த்தி நீ போனே குருவாயூரப்பான்னு சொல்கிறாள் இங்கே இந்த ஸ்லோகத்தில். அடுத்த ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், நியமாவசிதோ நிஜாம்பரம் தடசீமன்யவமுச்சியதாஸ்ததா யமுனா ஜல கேலனாகுலாக புரதஸ்துவாம் அவலோக்கிய லஜ்ஜிதாக. அந்த கோப கன்னியைகள் கோபஸ்திரீகள் ரொம்ப சின்ன வயசு, அவளுக்கெல்லாம் வெரி யங் பர்சன்ஸ். அதனால் அவள் என்ன படிக்காதவாள், சாஸ்திரம் படித்தவாளா ஒன்றும் இல்லை. அவள் வீட்டில் ஏதோ ஆடு மாடு மேய்க்கிறவாள், அதுலேயும் ரொம்ப இளம் சின்ன பொண்ணுகள், விஷயம் தெரியாத பொண்ணுகள். அவள் கிருஷ்ணனை தாங்கள் பர்த்தாவாக அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட ஒரு மாத காலம் மனமுருகி விடிகாலம்புற வேளையில் பஞ்ச உஷக்காலத்தில் எழுந்திருந்து அந்த யமுனை நதியில் ஜில்லுன்னு இருக்கும் நார்த் இந்தியாவில் மார்கழி மாதம், அந்த குளூரில் அந்த நதியில் ஸ்நானம் பண்ணி பார்வதி தேவியை உபாசனை பண்ணாள், உபாசித்தாள். ஆனால் அந்த சமயத்தில் என்ன பண்ணிவிட்டாளாவா, ஸ்நானம் பண்ணுறதே தங்கள் மேலே இருந்த வஸ்திரங்களெல்லாம் எடுத்து வெளியில் வச்சுவிட்டு கரையில் நக்னாலாய் அவள் அப்படியே ஸ்நானம் பண்ணாள். சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறதுன்னா, ஒரு நதியிலேயோ போய் குளிக்கிற சமயத்தில் ஸ்நானம் வஸ்திரம் இல்லாமல் ஸ்நானம் பண்ணப்படாதுன்னு ஒரு சாஸ்திரம். நாப்சு மூத்திர புரீஷம் குறியாத்து ந நிஷ்டீவேத்து ந நிவசனஹா ஸ்நாயாத்து இப்படின்னு சாஸ்திரம், இப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு. ஏன்னா கெட்ட விஷயங்களெல்லாம் ஜலத்தில் பண்ணப்படாது, ஏன்னா அது பரிசுத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக அதில் போய் அதை துப்புறது, எச்சல் துப்புறது முதலான விஷயங்கள்லாம் அதில் பண்ணப்படாது. நான் நிவசனா ஸ்நாயாத்து, உடம்பில் வஸ்திரம் இல்லாமல் போய் ஸ்நானம் பண்ணப்படாதுன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். இவாள் ஒன்றும் படிக்காத ரொம்ப பாமரமான ஸ்திரீகள், அதனால் எல்லா ட்ரெஸ்ஸையும் வெளியில் இறக்கி வச்சுட்டு அவள் பாட்டுக்கு குளிக்க போனாள் அந்த விடிகாலம்புற வேளையில். அதுக்காகவே பிராயஷ்சித்தம் மாதிரி பண்ணணுங்கிறது சுவாமியினுடைய எண்ணம். அவளுக்கு அப்படி ஆர்ஜிதமான பாப்பங்களெல்லாம் போகணுங்கிறதாக நினச்சி அவளுக்கு ஒரு சிக்ஷை பண்ண போகிறாள் சுவாமி. அதைத்தான் இந்த 4வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள்.
நியமாவசிதோ நிஜாம்பரம் தடசீமன்யவமுச்யதாஸ்ததா யமுனாஜலகேலனாகுலாः புரதஸ்த்வாம் அவலோக்ய லஜ்ஜிதாः. நியமாவசிதோ நிஜாம்பரம் தடசீமணி அவமுச்சிய. அவள் என்ன பண்ணாள், அந்த விரதம் பூர்த்தியாச்சு. ஒரு மாத காலம் பூர்த்தியான அன்னைக்கு அவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த யமுனை நதியிலே ரொம்ப சந்தோஷமாக விளையாடினார்கள். அந்த குழந்தைகள் எல்லாருமா சேர்ந்து நதியில் ஸ்நானம் பண்ணி, அந்த சமயத்தில் அவமுச்சிய நிஜாம்பரம் தடசீமணினாள். அந்த யமுனை நதியினுடைய கரையில் தண்ணீர் படாமல் இருக்கட்டும்னுட்டு, நனையாமல் இருக்கட்டும்னு தங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் கட்டின வந்த புடவையெல்லாம் அவுத்து அங்கே வச்சாள். வச்சுட்டு உள்ளே ஸ்நானம் பண்ணிட்டு இருக்காள். அங்கே எல்லாரும் விளையாண்டுருக்காள். அங்கே யார் வரப்போகிறான்னு அவளுக்கு ஒரு தைரியம். ஆனால் சுவாமி இவாளை அனுகிரகம் பண்ணும்னு அங்கே வந்திருக்காள். ததா அவலோக்கியத்வாம் புறத்தா லஜ்ஜிதாகனாள். இப்படி திரும்பி பார்த்தா அங்கே கிருஷ்ணன் இருக்கார். ஏன்னா கிருஷ்ணன் அங்கே இவாளுக்கு தெரியாமல் வந்திருக்காருங்க. அந்த கிருஷ்ணனை பார்த்தோன்னே அவளுக்கு ஒரே லஜ்ஜை ஏற்பட்டு கொடுத்து, புறத்தா லஜ்ஜிதாக ரொம்ப லஜ்ஜை ஏற்பட்டு கொடுத்து, அடாடா இப்படி கிருஷ்ணன் வந்திருக்கானே, எந்த கிருஷ்ணனை பற்றியாக அடைய வேண்டும்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ஷணமும் நினச்சிருந்து உருகின்னு இருக்காளோ அந்த கோப கன்னிகைகளெல்லாம் அந்த கிருஷ்ணனை பார்த்த உடனே, அதுவும் எதிர்பாராமல் பார்த்தது, அதுவும் தங்களுடைய வஸ்திரங்களெல்லாம் கரையில் வச்சுப்பிட்டு உள்ளே ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கோமே, இந்த சமயத்தில் கிருஷ்ணன் வந்தானேன்னு நினச்சி ரொம்ப லஜ்ஜிதாலாம். இதை சொல்கிறாளிங்க இந்த 4வது ஸ்லோகத்தில். நியமாவசிதோ நிஜாம்பரம் தடசீமன்யவமுச்யதாஸ்ததா யமுனா ஜலகேலனாகுலாः புரதஸ்த்வாம் அவலோக்கிய லஜ்ஜிதாः. துவாம் அவலோக்கிய புரதா அவலோக்கிய, தங்கள் முன்னாக உன்னை பார்த்த உடனே அவள் ஒரே லஜ்ஜை அடைஞ்சு என்ன பண்ணுறது தெரியாமல் நீ தண்ணீருக்குள்ளேயே இருந்துருந்தாள்னு சொல்லப்பட்ட 4வது ஸ்லோகம் இது. இப்பொழுது இந்த 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணும். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணீயே கோபி வஸ்திராபஹரண வர்ணனம் நாம ஷஷ்டிதமம் தசகம். மதநாதுரசேதசோன்வகம் 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 பவதங்கிரித்வயதாஸ்ய காம்யயா பவதங்கிரித்வயதாஸ்ய காம்யயா பவதங்கிரித்வயதாஸ்ய காம்யயா யமுனா தடசீம்னி சைகதீம் யமுனா தடசீம்னி சைகதீம் யமுனா தடசீம்னி சைகதீம் தரலாக்ஷ்யோ கிரிஜாம் சமார்ச்சிச்சன் தரலாக்ஷ்யோ கிரிஜாம் சமார்ச்சிச்சன் தரலாக்ஷ்யோ கிரிஜாம் சமார்ச்சிச்சன். தவ நாம கதாரதாஸ்ஸமம் தவ நாம கதாரதாஸ்ஸமம் தவ நாம கதாரதாஸ்ஸமம் சுதிருஷः ப்ராதருபாகதா நதீம் சுதிருஷः ப்ராதருபாகதா நதீம் சுதிருஷः ப்ராதருபாகதா நதீம் உபஹாரசதைரபூஜயன் 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 தைதோ நந்தசுதோ பவேதிதி தைதோ நந்தசுதோ பவேதிதி தைதோ நந்தசுதோ பவேதிதி. இதி மாசமுபாஹிதௌ வ்ரதாः இதி மாசமுபாஹிதௌ வ்ரதாः இதி மாசமுபாஹிதௌ வ்ரதாः தரலாக்ஷீரபிவீக்ஷ்யதா பவான் தரலாக்ஷீரபிவீக்ஷ்யதா பவான் தரலாக்ஷீரபிவீக்ஷ்யதா பவான். கருணாமிருதுலோ நதீதடம் கருணாமிருதுலோ நதீதடம் கருணாமிருதுலோ நதீதடம் சமயாசீத் ததனுக்ரஹேச்சயா சமயாசீத் ததனுக்ரஹேச்சயா சமயாசீத் ததனுக்ரஹேச்சயா. நியமாவசிதோ நிஜாம்பரம்
நியமாவசிதௌ நிஜாம்பரம் நியமாவசிதௌ நிஜாம்பரம் தடசீமன்யவமுச்யதாஸ்ததா 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 யமுனாஜலகேலனாகுலாः 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 புரதஸ்த்வாம் அவலோக்ய லஜ்ஜிதாः புரதஸ்த்வாமவலோக்ய லஜ்ஜிதாः புரதஸ்த்வாமவலோக்ய லஜ்ஜிதாः ஸ்ரீஹரயே நமஹ. அடுத்த 5வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் கரையில் இருக்கார். இவா கோப ஸ்திரீகள் கோப கன்னிகைகள்லாம் நதிக்குள்ளே ஸ்நானம் பண்ணிட்டு இருக்காள். எதிர்பாராமல் கிருஷ்ணனை பார்த்தோன்னே லஜ்ஜையினால அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, தலையெல்லாம் தொங்க போட்டு இருந்தாளாம். அது சொல்கிறாள் 5வது ஸ்லோகத்தில். திரபயா நமிதானநாஸ்வதோ வனிதாஸ்வம்பரஜாலமந்திகே நிஹிதம் பரிகிருஹ்ய பூருஹோ விடபம் த்வம் தரசா அதிரூடவான். திரபயா நமிதானநாஸ்வதோ அத்தः வனிதாசு நமிதானனாசு திரபயான்னா ரொம்ப வெட்கப்பட்டுன்னு அர்த்தம், வெட்கம் தாங்காமல். நமிதானனாசு ஆனந்தம்னா அவளுடைய மூஞ்சி முகத்தை தொங்க போட்டுருந்தாளாம். மூஞ்சியை கீழேயே பார்த்துட்டு நதியே பார்த்துன்னு கிருஷ்ணனை பார்க்காமல் ரொம்ப வெட்கப்பட்டு நதிக்குள்ளே இருந்துட்டு இருக்காள். திரபயா நமிதானனாஸ்வதோ வனிதாஸ்வம்பரஜாலமந்திகே. அப்பொழுது கிருஷ்ணர் என்ன பண்ணார், கரையில் இருந்தவர் இவாள்லாம் நதியில் நின்றுண்டு தலையை தொங்க போட்டு வெட்கத்தில் இருந்துட்டு இருக்கப்பட்ட அந்த ஸ்திரீகளை பார்த்துவிட்டு கிருஷ்ணர் வேகமாக அவள் கரையில் வச்சிருந்த அவளுடைய வஸ்திரங்கள் இருக்கே, இந்த வஸ்திரங்களெல்லாம் எடுத்துட்டு பக்கத்தில் ஒரு மரம் இருந்தது, அந்த மரத்து மேலே ஏறி ஒரு கிளையில் உட்காந்துட்டாள். அந்த அவளுடைய வஸ்திரங்களையும் எடுத்துட்டு அங்கே போய் உட்காந்துட்டார். துவம் பரிகிருஹ்ய அம்பரஜாலம், அவளுடைய கலர் கலராக இருக்கப்பட்ட அந்த புடவைகள் எல்லாத்தையும் வஸ்திரங்களெல்லாம் எடுத்து கொண்டு போய் வச்சுட்டு அங்கே பக்கத்தில் அந்திக்கேனா கிட்டக்கேன்னு அர்த்தம், கிட்டக்க இருக்கிற ஒரு மரம் இருந்தது. அதில் அதிரூடவானு கடகடன்னு மேலே ஏறினாள். அங்கே ஏறி வேகமாக விட்டப்பம் பூருகா அங்கே போய் உட்கார்ந்துட்டாள் ஒரு கலையில். என்னாள் கிருஷ்ணரை புன்சிரிப்பு சிரிச்சுண்டு இவாளை பார்த்துட்டு இவாளுடைய வஸ்திரங்களெல்லாம் எடுத்துட்டு உயரக்கு போய் உட்கார்ந்துட்டாளாம். திரபயா நமிதானனாஸ்வதோ வனிதாஸ்வம்பரஜாலமந்திகே நிஹிதம் பரிகிருஹ்ய பூருஹோ விடபம் த்வம் தரசா அதிரூடவான். ஹே கிருஷ்ணா, ஹே குருவாயூரப்பா, இப்படி ஒரு விளையாட்டு பண்ணியாமே, ஹே குழந்தைங்கிறாள். குழந்தையான குருவாயூரப்பன் அப்போ பண்ணுறதே ரொம்ப பாலகனான குருவாயூரப்பன் இப்படி விளையாட்டு பண்ணாள். வஸ்திரங்களெல்லாம் எடுத்து கொண்டு போய் ஒரு பக்கத்தில் இருக்கப்பட்ட ஒரு மரத்து மேலே ஏறி கலையில் உட்காந்துட்டு இவாளை பார்த்தாள்ங்கிற 5வது ஸ்லோகம் இது. அடுத்த 6வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் அவள்லாம் பார்த்து பேச போகிறாள். என்ன சொன்னாள்னாள், இயதாவதுபேத்ய நீயதாம் வசனம் வஹ சுதிருஷோ யதா யதம் இதி நர்ம மிருதுஸ்மிதே த்வயி ப்ருவதி வியாமுமுகே வதூஜனை. கிருஷ்ணா, ஹே குருவாயூரப்பா, நீ என்ன தெரியுமா சொன்ன, அந்த கோப கன்னியெல்லாம் பார்த்துவிட்டு தண்ணியில் இருந்தா அவா தலையை தொங்க போட்டுண்டு வட்கத்தினால அவளை பார்த்து நீ சொன்ன, இஹதாவது உபேத்திய நீயதாம் வசனம். ஹே குமாரிகளே, நீங்கள்லாம் ஸ்நானம் பண்ணிட்டு அங்கே இருக்கேள், வஸ்திரத்தை வெளியில் வச்சிருக்கேள், நீங்கள்லாம் கரையில் ஏறி வந்து ஒவ்வொருத்தராக வந்து எங்கிட்டேருந்து இந்த வஸ்திரத்தை வாங்கிட்டு போகணும்னு சொன்னாள். என்னமா சொன்னாள், நர்ம மிருது ஸ்மிதே, விஷமமான ஒரு புன்னகையை ஒரு சிரிப்பை சிரிச்சுண்டு அவளை பார்த்துண்டு கேலி பண்ணிண்டு அவளுக்கு இன்னும் வெட்கம் அதிகரிக்கணுங்கிறதுக்கான எண்ணத்தோடு கூட நீங்கள் எல்லாரும் வெளியில் இருந்து
ஒவ்வொருத்தராக வந்து எங்கிட்டேருந்து உங்களுடைய வஸ்திரங்களை வாங்கிட்டு போகணுங்கிறதா சொன்னியே நீ. இஹ தாவது உபேத்திய நீயதாம் வசனம் வசனம் வா சுதிருஷோ யதாயதம் யதாயதம். அவளுடைய வஸ்திரம் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு, ஏ அழகான கண்களுடைய பெண்களேன்னு கூப்பிட்டாள் சுவாமி. கூப்பிட்டு இப்படி வாங்கிட்டு போகணும்னாள். விஷமமாக சிரிச்சுட்டு நாள் நர்ம மிருது ஸ்மிதேன்னாள். விஷமமாக சிரிச்சுட்டு இப்படி சொன்னாலாம். சொன்னோடனே அவளுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னாள், வியாமுமுகே வது ஜனை. அந்த பெண்களுக்கு ஒரேடியாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரே கன்ஃபியூஷன், மோகம் ஏற்பட்டு கொடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரில, வெளியிலையும் வர முடியல. ஆனால் கிருஷ்ணனானா நீங்கள்லாம் வந்தால் தான் உங்களுக்கு உங்களுடைய ட்ரெஸ்ஸை எடுத்துன்னு போங்கன்னு சொல்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருந்தாள். பிரமிச்சு சம்பிரமமாயிட்டாள்ங்கிறாள். இயதாவதுபேத்திய நீயதாம் வசனம் வா சுதிருஷோ யதாயதம் இதி நர்மமிருது ஸ்மிதே த்வயி ப்ருவதி வியாமுமுகே வது ஜனை. இவ்வாறாக பகவான் அவளை சிக்ஷை பண்ணாள். அவளுக்கு பிராயஷ்சித்தமாக இது இருக்கட்டும்னுட்டு சுவாமியினுடைய உத்தேசம். ஏன்னா அவள் சாஸ்திர விதியை மீறி மேலே ஒரு விதமான வஸ்திரங்களையும் அணியாமல் போய் ஸ்நானம் பண்ணியிருக்காள் அந்த விரதத்தை அனுஷ்டிப்பதற்காக. அதுக்கு பிராயஷ்சித்தமாக இருக்கட்டும்னு சுவாமி இப்படி பண்ணாள், ஒரு பனிஷ்மெண்ட்டு. அதோடு கூட சுவாமிக்கு இவாள் தன் மேலே எவ்வளவு பக்தி வச்சிருக்காளுங்கிறத பார்க்கணுங்கிறது ஒரு எண்ணம். ஏன்னா விசிறிஜ்ய லஜ்ஜாம் யோதித்தே மன்னாமானி நிரத்தரம்னு சொல்லியிருக்கு. பகவான்கிட்ட போகிறதே எல்லா லஜ்ஜையும் விட்டு விட்டு போகணும்னு சொல்லியிருக்கு. இவர்களெல்லாம் தன் மேலே வச்சிருக்கிற பக்தி அத்தனை உண்டா? தன் மேலே பூர்ணமாக நம்பி தன்னையே நம்பி வந்தவாளாவா பரீட்சை பண்ணுற மாதிரி இவாளை நீங்கள் வெளியில் வரணும்னு விட்டாள். அதுதான் இந்த 5வது ஸ்லோகத்தை சொன்னால், யதாவது உபேத்திய நீயதாம் வசனம் வா சுதிருஷோ யதாயதம் இதி நர்ம மிருது ஸ்மிதே த்வயி ப்ருவதி வியாமுமுகே வது ஜனை. அவளுக்கெல்லாம் ஒரே டென்ஷனாக போயிடுது. என்ன மாடா எடுத்துன்னு போகிறோம் இப்படி சொல்லிவிட்டானே கிருஷ்ணன் விட்டு. அப்போது அவள் ரொம்ப கெஞ்சி கிருஷ்ணங்கிட்டக்க, குழந்தை கிருஷ்ணா நீ எங்களுக்கு ரொம்ப இப்படி சோதிக்கலாமான்னு கேட்டுனாலாம். கண்களேன்னு தாரையாக ஜலத்தை கொட்டி. அது அடுத்த ஸ்லோகம் 7வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். ஐஜீவச்சிரம் கிஷோரனா தவதாசீஹி அவசீகரோஷி கிம் பிரதிசாம்பரம் அம்புஜேக்ஷணா இத்யுதிதத்வம் ஸ்மிதமேவ தத்தவான். அப்போ அவா ரொம்ப கிருஷ்ணனை சாந்தவனம் பண்ணும் குழந்தைங்கிறதா எண்ணத்தோடு கூட சொன்னாலாம். ஹே குழந்தை, கிஷோரானா குழந்தைன்னு அர்த்தம். ஹே குழந்தையான கிருஷ்ணா, கோபாலகிருஷ்ணா, பாலகிருஷ்ணா, நீ இப்படி நீ ரொம்ப நாள் ஜீவிச்சிருக்கணும், உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறோம். நீ ரொம்ப நாள் சிரஞ்சீவ ரொம்ப நாளாக இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறோம். ஆனால் நீ என்ன தெரியுமா பண்ணும், நகா எங்களுக்கு கிம் அவசீகரோஷி, எங்களை போய் இப்படி நீ உபதிரவம் கொடுக்கலாமா? நாங்கள்லாம் உன்னுடைய தாசிகள் அல்லவா? தவ தாசி, உங்களுக்கு உன்னை சேவை பண்ணணுங்கிற ஒரே எண்ணத்தோடு தானே 1 மாத காலம் இங்கே நாங்கள் விரதம் இருந்திருக்கோம். அப்பேற்பட்ட எங்களை போய் நீ சிக்ஷிக்கலாமா? எங்களை போய் உபதிரவம் கொடுக்கலாமா? கிம் அவசீகரோஷி, ஏன் இப்படி எங்களை உபதிரவம் பண்ணுற? பண்ணாத, கொடுத்துருநாள். அம்புஜேக்ஷனா, ஏ தாமரப்பூ போன்ற கண்களை வச்சுருக்கப்பட்ட ஏ கிருஷ்ணா, பாலகிருஷ்ணா, பிரதிஷ அம்பரம், எங்களுடைய வஸ்திரங்களெல்லாம் திருப்பி எங்கள்கிட்ட கொடுத்துருப்பா, அங்கேருந்து போட்டுடு, நாங்கள் அதை கட்டிக்கணும், இப்படி எங்களை இப்படி உபதிரவம் பண்ணாதேன்னு சொன்னால். இது உதித்தா, இது எப்படி சொன்னோடனே சுவாமி அதுக்கு பதில் என்ன பண்ணாள்னால், துவம் தத்தவான் ஏவ ஸ்மிதம் நாள். சுவாமி வஸ்திரத்தை திருப்பி கொடுக்கலையாம், அதற்கு பிறகு வேற என்னத்தையோ திருப்பி கொடுத்தாள். நாள் என்னன்னால் ஒரு அழகான புன்சிரிப்பை அவள்கிட்ட கொடுத்தாளாம். வஸ்திரம் உங்களுக்கு கிடைக்காது, இதோ நான் ஒரு புன்சிரிப்பு தரேன், அதை மாத்திரம் வாங்கிக்கோன்னு அர்த்தம். அப்படி சுவாமி பண்ணாள்னு அழகா 7வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள். ஐஜீவச்சிரம் கிஷோரனா தவதாசீஹி அவசீகரோஷி கிம்
பிரதிசாம்பரம் அம்புஜேக்ஷண இத்யுதிதத்வம் ஸ்மிதமேவ தத்தவான். துவம் ஸ்மிதமேவ தத்தவான். அவளுக்கு ஒரு அழகான புன்சிரிப்பை அவளை நோக்கி செலுத்தினே, அதைத்தான் தந்தையை தவிர அவளுடைய வஸ்திரங்களை நீ திருப்பி கொடுக்கலைங்கிறாள் இந்த 7வது ஸ்லோகத்தில். ஐ ஜீவச்சிரம் கிஷோரனஹ தவதாசீஹி அவசீகரோஷிகிம் பிரதிசாம்பரம் அம்புஜேக்ஷண இத்யுதிதத்வம் ஸ்மிதமேவ தத்தவான். 8வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், அவள் பார்த்தா சுவாமி வஸ்திரத்தை திருப்பி கொடுக்கறதா இல்லைன்னு தெரிஞ்சுன்னு போச்சா. அப்போது லஜ்ஜையை விட்டுவிட்டு கொஞ்சம் லஜ்ஜையோடு கூட தங்களுடைய கைகள்னால் ஒரு கையினால் அப்படியே உடம்பெல்லாம் மூடிண்டு அவள் கரைக்கு வந்தாளாம். அதிருஹ்ய தடம் கிருதாஞ்சலீஹி பரிசுத்தாக ஸ்வகதி நிரீக்ஷதாக வசனான்யகிலானி அனுகிரகம் புனரேவம் கிரமப்யதா முதா. சுவாமி ஒன்று சொன்னால் பாகவதத்தில் அழகாக சொல்லியிருக்கா. இதை பற்றி நீங்கள் பண்ணின மிஸ்டேக்கு, இந்த மாதிரி வஸ்திரம் இல்லாமல் நீங்கள் ஸ்நானம் பண்ணிவிட்டேள், அதுக்கு ஒரே ஒரு பிராயஷ்சித்தம் இருக்குது. நீங்கள் இந்த உங்களுடைய வஸ்திரங்களெல்லாம் வாங்கிட்டு போகணும். அதோடு கூட என்னை 2 கையாலையும் என்னை வெளியில் 2 கையாலையும் என்னை வணங்கி அப்போ தான் வாங்கிட்டு போகணும்னாள். இது சுவாமி விஷமமாக சொன்னது. காரணம் என்னென்னா, அவளுக்கு பூர்ணமாக லஜ்ஜை போய் தன்கிட்ட பக்தி ஏற்படணும்னு சுவாமியினுடைய அனுகிரகம் அது, எண்ணம் அது. அந்த அப்போது 2 கையாலையும் சுவாமியை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவளுடைய வஸ்திரத்தை வாங்கிட்டு போனாள்னு பாகவத்தில் இருக்குது. அதுதான் இங்கே சொல்கிறா, தாம் நிரீக்ஷிய தடம் அதிருஹ்ய. அவள் கரையில் ஏறி பகவான்கிட்ட 2 கையாலையும் வணங்கி, அதான் அப்படி வணங்கிறதுனால என்ன ஆச்சுன்னாள், அவள் பண்ணின பாபங்களெல்லாம் போச்சுன்னாள். பரிசுத்தாக நாள், அவள் பண்ணியிருந்த பாபங்களெல்லாம் போய் அவளுடைய விரதம் பூர்ணமாக சித்தியாச்சுன்னாள். அதிருஹ்ய தடம் கிருதாஞ்சலீஹி பரிசுத்தாக ஸ்வகதீர் நிரீக்ஷதாக. பகவானுடைய சரணம்னு விழுந்தாள். வசனான் அகிலானி அனுகிரகம் புனரேவம் கிரமப்யதா முதா. அப்போது சுவாமிகிட்டேருந்து அவளுக்கு வஸ்திரம் மாத்திரம் கிடைக்கலையாம், வஸ்திரத்தோடு கூட இன்னும் என்ன கிடைச்சதுனாள், சுவாமி அவளை நோக்கி அனுகிரக பாஷணம் ஒன்று பண்ணினாள். உங்களுக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டேன், உங்களுடைய மனசில் என்ன சங்கல்பம் பண்ணின்னு நீங்கள் இந்த விரதம் எடுத்தேளோ, என்னை கணவனாக அடைய வேண்டும், என்னை அடைய வேண்டும்னு எண்ணத்தோடு கூட நீங்கள் காத்தியாயினி விரதம் பண்ணியிருக்கேளே, அது பலிக்கும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணாலாம். அதை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. த்ரபயா நமிதானநாஸ்வதோ த்ரபயா நமிதானநாஸ்வதோ த்ரபயா நமிதானநாஸ்வதோ வனிதாஸ்வம்பரஜாலமந்திகே 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 நிஹிதம் பரிகிருஹ்ய பூருஹோ நிஹிதம் பரிகிருஹ்ய பூருஹோ நிஹிதம் பரிகிருஹ்ய பூருஹோ விடபம் த்வம் தரசா அதிரூಢவான் விடபம் த்வம் தரசா அதிரூಢவான் விடபம் த்வம் தரசா அதிரூಢவான் இஹ தாவதுபேத்ய நீயதாம் இஹ தாவதுபேத்ய நீயதாம் இஹ தாவதுபேத்ய நீயதாம் வசனம் வஹ சுத்ருஷோ யதா யதம் வசனம் வஹ சுத்ருஷோ யதா யதம் வசனம் வஹ சுத்ருஷோ யதா யதம் இதி நர்ம மிருதுஸ்மிதே த்வயி இதி நர்ம மிருதுஸ்மிதே த்வயி இதி நர்ம மிருதுஸ்மிதே த்வயி ப்ருவதி வ்யாமுமுஹே வதூஜனைः ப்ருவதி வ்யாமுமுஹே வதூஜனைः ப்ருவதி வ்யாமுமுஹே வதூஜனைः ஐ ஜீவசிரம் கிஷோரனः
ஐ ஜீவச்சிரம் கிஷோரனஹ ஐ ஜீவச்சிரம் கிஷோரனஹ தவ தாசீரவசீகரோஷி கிம் தவ தாசீர் அவசீகரோஷி கிம் தவ தாசீர் அவசீகரோஷி கிம் தவ தாசீரவசீகரோஷி கிம் பிரதிஷாம்பரம் அம்புஜேக்ஷணேதி பிரதிஷாம்பரம் அம்புஜேக்ஷணேதி பிரதிஷாம்பரம் அம்புஜேக்ஷணேதி உதிதஸ்த்வம் ஸ்மிதமேவ தத்தவான் உதிதஸ்த்வம் ஸ்மிதமேவ தத்தவான் உதிதஸ்த்வம் ஸ்மிதமேவ தத்தவான் அதிருஹ்ய தடம் கிருதாஞ்சலீஹ அதிருஹ்ய தடம் கிருதாஞ்சலீஹ அதிருஹ்ய தடம் கிருதாஞ்சலீஹ பரிசுத்தாः ஸ்வகதிர்நிரீக்ஷ்யதாः பரிசுத்தாः ஸ்வகதிர்நிரீக்ஷ்யதாः பரிசுத்தாः ஸ்வகதிர்நிரீக்ஷ்யதாः வசனான்யகிலான்யனுக்ரகம் 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 புனரேவம் கிரமப்யதா முதா புனரேவம் கிரம் அப்யதா முதா புனரேவம் கிரம் அப்யதா முதா. ஸ்ரீ ஹரயே நமஹ. அடுத்த 9வது ஸ்லோகத்தில் பகவான் அவளெல்லாம் அனுகிரகம் பண்ணி அவள்கிட்ட பேசினாள்ங்கிற ஸ்லோகம் அது. என்ன சொன்னாள்ங்கிறத பட்டதிரி சொல்கிறாள் இந்த 9வது ஸ்லோகத்தில். விதித்தம் நனுவோ மனீஷிதம் வதிதாரஸ்த்விஹ யோக்யமுத்தரம் யமுனா புலினே சச்சந்திரிகாः க்ஷணதாயித்யபலாத்வமூச்சிவான். விதித்தம் நனுவோ மனீஷிதம் நனுவா மனீஷிதம் விதித்தம். கோபிகைகளை பார்த்து சொன்னாள், ஏ கன்னிகளே, நீங்கள் மனசில் என்ன ஒரு அபிலாஷையோடு கூட என்ன ஒரு சங்கல்பத்தோடு கூட வந்து இந்த காத்தியாயினி விரதத்தை 30 நாளைக்கு இந்த மாதம் முழுக்க அனுஷ்டானம் பண்ணியிருக்கேள். உங்கள் மனசுக்குள்ளே என்ன எண்ணம்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கு தெரியும் அது என்று சொன்னாள் சுவாமி. விதித்தம் நனுவோ மனீஷிதம் வதிதாரஸ்த்விஹ யோக்யமுத்தரம். உங்களுக்கு இதுக்குள்ளான பதில் என்ன சொல்ல போகிறேன் தெரியுமா? வாயால் சொல்ல போகிறதில்ல, நேர காட்ட போகிறேன் நாள். என்ன நாள்? யமுனா புலினே சச்சந்திரிகாக. இதே யமுனையினுடைய கரையில் சரத்காலத்தில் ஒரு பௌர்ணமி அன்னைக்கு பூர்ண சந்திரன் இருக்கிற நாள் அன்னைக்கு இரவு உங்களோடு கூட சேர போகிறேன் சுவாமி. அதுக்கு பதில் அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு நாள். யோக்கியம் உத்தரம் இஹைதி. இதுதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதில். நீங்கள் மனசில் என்ன காமியம், என்ன மனசில் அபிலாஷை இருக்கோ அது பூர்த்தியாகும். எப்போன்னா சரத்காலத்தில் ஒரு சந்திரன்னா பூர்ணமாக இருக்கப்பட்ட ஒரு நாள் அன்னைக்கு உங்களுக்கு அனுகிரகம் பண்ண போகிறேன் நாள். என்ன அர்த்தம்? ராசக்கிரீடை பண்ண போகிறாள் இவாளோடு சேர்ந்து அந்த சரச்சந்திர ராத்திரியில் இரவில். அதை பாகவத்தில் அழகாக சொல்ல போகிறாள், இங்கேயும் சொல்ல போகிறாள் ராசக்கிரீட வைபவத்தை. அது நடக்க போகிறது, உங்களுக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டேன்னு சுவாமி சொன்ன 9வது ஸ்லோகம் இது. விதித்தம் நனுவோ மனீஷிதம் வதிதாரத்விஹ யோக்யமுத்தரம் யமுனா புலினே சச்சந்திரிகாः க்ஷணதாயித்யபலாः த்வமூச்சிவான். த்வம் ஊச்சிவான் அபலாக. அபலாகனா அபலைன்னா யாரு? பலம் இல்லாதவாள். அவள் பாவம், அவளுக்கு ஒன்றும் தெரியாது. ரொம்ப இன்னசென்ட் கேர்ள்ஸ். அவளுக்கு நந்தவிரஜத்தில் கோபஸ்திரீகள் எப்போ மாடு மேய்க்க தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. சின்ன வயசு, லௌகிகமாக ஒரு விஷயமும் தெரியாது. அப்பேற்பட்ட அந்த அபலைகள் இருக்காளே, அபல ஸ்திரீகள், அவள்கிட்ட சொன்னால் யோக்கியம் உத்தரமிகேத்தி. உங்களுக்கு சரியான இதுக்கு பதில் என்ன தெரியுமா? நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நீங்கள் மனசில் வச்சுட்டு இருக்கிறதுக்கு சரியான பதில் என்னென்னா, அதை நீங்கள் புரிஞ்சுப்பேல். சரத்கால சந்திரன் பூர்ணமாக இருக்கிற ஒரு நாள் இரவில் இதுக்கு பதில் கிடைக்கும் நாள். என்ன அர்த்தம்? நான் உங்களோடு கூட ராசக்கிரீடை பண்ண போகிறேன்னு அர்த்தம். விதித்தம் நனுவோ மனீஷிதம் வதிதாரத்விஹ யோக்யமுத்தரம் யமுனா புலினே சச்சந்திரிகாः
க்ஷணதாயித்யபலாத்வமூச்சிவான். இவ்வாறாக நீ சொன்னியாமே ஹே குருவாயூரப்பாங்கிறாள். அடுத்த 10வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், ஹே கிருஷ்ணா, இவ்வாறாக நீ ரொம்ப இனிமையான ஒரு சொற்களை சொன்ன பொழுது, அது எப்பேற்பட்ட இனிமையானது, அப்படியே தேன் சொட்டுற மாதிரி இருந்துதாம். உன்னுடைய வாயிலேருந்து தேன் மாதிரி சொட்டின்னு இருக்கப்பட்ட இந்த சொற்கள், அதை கேட்டோடனே அந்த கன்னிகைகளெல்லாம், அந்த அழகான கன்னிகைகளெல்லாம் ஒத்தரை பார்த்துட்டாள். உன்னையே திரும்பி திரும்பி பார்த்துட்டு அவள் போய் சேர்ந்தாள். உன்னுடைய முகத்தை பார்த்துட்டு அவள் போய் சேர்ந்தாள். அவளுடைய கிரகங்களுக்கு போயிட்டே இருந்தாள். போகிறதே திருப்பி உன்னை பார்த்துட்டே போனாள்ங்கிறாள் 10வது ஸ்லோகத்தில். உபகர்ணிய பவன் முகச்சுதம் மதுநிஷ்யந்தி வச்சோ மிருகீதிருஷா பிரணயாதை வீக்ஷியதே வதனாப்ஜம் சனகைர் கிரகம் கதாக. சனகைஹி கிரகம் கதாக, மெதுவாக, ரொம்ப மெதுவாக போனாலாம் திரும்பி. ஏன்னா அவசரமாக போல, கிருஷ்ணனுடைய பார்வை அவள் பார்க்கணுங்கிற ஆசை. அதனால உபகர்ணிய பவன் முகச்சுதம், ஹே கிருஷ்ணா, ஹே குருவாயூரப்பா, குழந்தையான கிருஷ்ணனான உன் வாயிலிருந்து இந்த சொற்கள், எப்பேற்பட்ட சொற்கள், மது நிஷ்யந்தி வச்சோ, அப்படியே தேன் சொட்டும் வழியாக இருக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு உங்களோடு கூட நான் சரத்காலத்தில் அந்த பூர்ண சந்திரன் இருக்கிற இரவில் உங்களோட சேரப்போகிறேன்னு சொன்னேன். அந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு மிருகீதிருஷா, மான் விழியாள்கள், மான்கள் மாதிரி மருண்ட விழி உடையவர்கள், அவர்களெல்லாம் அந்த விழியினால சுவாமியை வீக்ஷிய நாள் திரும்பி பார்த்துட்டே போனாலாம். பிரணயாதை வீக்ஷியதே பிரணயாத்து, காதல்னால ரொம்ப ஒன்றை திரும்பி பார்த்து ஏங்கி போன பார்வை, அவன் அடைய வேண்டுங்கிற ஏக்கத்தினால ஒரு பார்வையை பார்த்துட்டே போய் சேர்ந்தாள். சனகைஹி கிரகம் கதாக, அவா வீட்டுக்கு போய் சேர்ந்தாள்னு சொல்லப்பட்ட 10வது ஸ்லோகம் இது. உபகர்ணிய பவன் முகச்சுதம் மது நிஷ்யந்தி வச்சோ மிருகீதிருஷா பிரணயாதை வீக்ஷியதே வதனாப்ஜம் சனகைஹி கிரகம் கதாக. அடுத்த 11வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சுவாமியை பிரார்த்திக்கிறாள். குருவாயூரப்பனை ஏ ஹரே, ஹரேன்னு கூப்பிட்றாள். ஹரிங்கிறவன் திருடின்னு போகிறவன். எதை திருடின்னு போனான்? எல்லாருடைய மனசையும் திருடின்னு போனவன். அப்பேற்பட்ட கருணாமூர்த்தியான ஏ குருவாயூரப்பா, நீ இவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணியே. அப்பேற்பட்ட நீ என் மேலே இருக்கப்பட்ட எல்லா விதமான வியாதிகள் கிளேசங்கள் எல்லாத்தையும் நீ தீர்த்து வைக்கணும், இல்லாமல் பண்ணணுங்கிறதாக பிரார்த்திக்கப்பட்ட 11வது ஸ்லோகம். இதி நன்வனுகிருஹ்ய வல்லவீஹி விபினாந்தேஷு புரேவ சஞ்சரன் கருணாசிசிரோ ஹரே ஹர த்வரயாமே சகலாமயாவலிம். சகல ஆமயாவலிம், ஆவலினா வரிசையாக என் மேலே எவ்வளவோ உபாதைகள் இருக்கு, ஆமயங்கள், வரிசையாக எவ்வளோ வியாதிகள் என் மேலே இருக்கு. சகலம் அத்தனையும் துவரையான அர்த்தம்னா சீக்கிரமாகன்னு அர்த்தம். ஜாஸ்தி டைம் எடுத்துக்காமல் சீக்கிரமாக இந்த வியாதிகளெல்லாம் நீ போக்கணும். ஹரன்னா போக்கணும். ஏ ஹரே, நீ எப்பேற்பட்டவன்? கருணாசீரகா, ரொம்ப கருணையினால குளிர்ந்த ஹிருதயத்தை படைச்சவன் நீ. அப்படி கருணாமூர்த்தியான ஹே குருவாயூரப்பா, நீ இதி நன்வனுகிருஹ்ய வல்லவீஹி, அந்த கோபிகைகளுக்கு இவ்வாறாக நீ அனுகிரகம் பண்ணினே. முதல்ல அவள் வஸ்திரங்களெல்லாம் எடுத்துட்டு அவளுக்கு கொஞ்சம் உபாதையை கொடுத்துவிட்டு, பிறகு அவர்களுக்கு பூர்ண அனுகிரகம் பண்ணி அந்த வஸ்திரங்களை திருப்பி கொடுத்ததோடு மட்டும் அல்லாமல் அவள் என்ன சங்கல்பம் பண்ணின்னு வந்தாளோ உன்னை அடைய வேண்டும் என்று, அந்த சங்கல்பம் பூர்ணமாகும், அவளுடைய அந்த நோன்பு பூர்த்தியாகும், சக்ஸஸ் ஆகும் என்பதாக அவளுக்கு அனுகிரகம் பண்ணினியே. அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி அல்லவா நீ. அதை பண்ணிவிட்டு நீ என்ன பண்ண? புரே வசஞ்சரன்னு, அங்கேயே நீ காட்டில் சுற்றின்னு இருந்தே. நீ அப்படி பிருந்தாவனத்தில் வேணுகானம் பண்ணிட்டு நீ சுற்றின்னு இருந்தே. அந்த சரத்காலம் வரட்டும்னுட்டு இன்னும் சொல்லப்பட்ட 11வது ஸ்லோகம் இது. இதி நன்வனுகிருஹ்ய வல்லவீஹி விபினாந்தேஷு புரேவ சஞ்சரன் கருணாசிசிரோ ஹரே ஹர
துவரையாமே சகலாமயாவலிம், சகல ஆமயாவலிம். எல்லா விதமான வியாதிகள் எத்தனையோ இருக்குது என் உடம்புல, அத்தனையும் நீ ஹரன்னா அதுலேருந்து எடுத்துடணும். வியாதியே இல்லாமல் பண்ணிவிடணும் என் உடம்புலங்கிறதா சொல்லப்பட்ட 11வது ஸ்லோகம் இது. அழகான ஸ்லோகம் இது. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. விதித்தம் நனுவோ மனீஷிதம், விதித்தம் நனுவோ மனீஷிதம், விதித்தம் நனுவோ மனீஷிதம், வதிதாரஸ்த்விஹ யோக்யமுத்தரம், வதிதாரஸ்த்விஹ யோக்யமுத்தரம், வதிதாரஸ்த்விஹ யோக்யமுத்தரம். யமுனா புலினே சச்சந்திரிகாஹ, யமுனா புலினே சச்சந்திரிகாஹ, யமுனா புலினே சச்சந்திரிகாஹ. க்ஷணதாயித்யபலாஸ்த்வமூச்சிவான், க்ஷணதாயித்யபலாஸ்த்வமூச்சிவான், க்ஷணதாயித்யபலாஸ்த்வமூச்சிவான். உபகர்ணிய பவன் முகச்யுதம், உபகர்ணிய பவன் முகச்யுதம், உபகர்ணிய பவன் முகச்யுதம். மதுனிஷ்யந்திவச்சோ மிருகீத்ருஷः, மதுனிஷ்யந்திவச்சோ மிருகீத்ருஷः, மதுனிஷ்யந்திவச்சோ மிருகீத்ருஷः. பிரணயாதை வீக்ஷ்ய வீக்ஷ்யதே, பிரணயாதை வீக்ஷ்ய வீக்ஷ்யதே, பிரணயாதை வீக்ஷ்ய வீக்ஷ்யதே. வதனாப்ஜம் சனகைர்கிருஹம் கதாः, வதனாப்ஜம் சனகைர்கிருஹம் கதாः, வதனாப்ஜம் சனகைர்கிருஹம் கதாः. இதி நன்வனுகிருஹ்ய வல்லவீः, இதி நன்வனுகிருஹ்ய வல்லவீः, இதி நன்வனுகிருஹ்ய வல்லவீः. விபினாந்தேஷு புரேவ சஞ்சரன், விபினாந்தேஷு புரேவ சஞ்சரன், விபினாந்தேஷு புரேவ சஞ்சரன். கருணாசிசிரோ ஹரே ஹர, கருணாசிசிரோ ஹரே ஹர, கருணாசிசிரோ ஹரே ஹர. त्वरयामे सकल आमयावलिं, त्वरयामे सकलामयावलिं, त्वरयामे सकलामयावलिं. श्री हरे नमः. इति श्रीमन्नारायणीये गोपीवस्त्रापहरणवर्णनं नाम षष्टितमं दशकं समाप्तं. श्री हरे நமஹ. இப்பொழுது இந்த தசகத்தில் இருக்கப்பட்ட ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே गोपीवस्त्रापहरणवर्णनं नाम षष्टितमं दशकम्. मदनातुरचेतसोन्वहम् भवदङ्घ्रिद्वयदास्यकाम्यया यमुनातटसीं निसैकतीं तरलाक्ष्यो गिरिजां समार्चिचन्. तव नाम कथारताः समम् सुदृशः प्रातरुपागता नदीम् उपहारशतैरपूजयन् दयितो नन्दसुतो भवेदिति. इति मासमुपाहितं व्रताः तरलाक्षीरभिवीक्ष्यता भवान्. करुणामृदुलो नदीतटं समयासीत्तदनुग्रहेच्छया. नियमावसितौ निजाम्बरं तटसीमन्यवमुच्यतास्तदा. यमुनाजलखेलनाकुलाः पुरतस्त्वामवलोक्य लज्जिताः. त्रपया नमिताननास्वथो वनितास्वम्बरजालमन्तिके. निहितं परिगृह्य भूरुहो विटपं त्वं तरसाधिरूढवान्. इह तावदुपेत्य नीयतां वसनं वः सुदृशो यथा यथम्. इति नर्ममृदुस्मिते त्वयि ब्रुवति व्यामुमुहे वधूजनैः. अयि जीवचिरं किशोरनः तव दासीरवशीकरोषि किम्. प्रदिशाम्बरमम्बुजे क्षणेति
उदितस्त्वं स्मितमेव दत्तवान् अधिरुह्य तटं कृताञ्जलिः परिशुद्धा स्वगतिर्निरीक्ष्यताः वसनान्यखिलान्यनुग्रहं पुनरेवं गिरमप्यदा मुदा विदितं ननु वो मनीषितं वदितारस्त्विह योग्यमुत्तरम् यमुना पुलिने सचन्द्रिकाः क्षणदायित्यबलात्वमूचिवान् उपकर्ण्यभवन् मुखच्युतं मधुनिष्यन्दिवचो मृगीदृशः प्रणयादैवीक्ष्य वीक्ष्यते वदनाब्जं शनकैर्गृहं गताः इति नन्वनुगृह्य वल्लवीः विपिनान्तेषु पुरेव सञ्चरन् करुणाशिशिरो हरे हर त्वरया मे सकलामयावलिम् श्रीहरे नमः इति श्रीमन्नारायणीये गोपीवस्त्रापहरणवर्णनं नाम षष्टितमं दशकं समाप्तं. ஸ்ரீஹரயே நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரயே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम्. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम्. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम्. योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्दसन्दोहलक्ष्मीम्. अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः. स्तोत्रं चैतत्सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात्. द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यम्. श्रीहरे नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.